Hello 10th student. 10th top most important 5 mark கன்ஃபார்ம் 5 மார்க் தான். 50 மார்க் எழுதுறதுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் 2 கொஸ்டின் கேட்பான். 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வைஸ் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 5 6 7. எக்ஸசைஸ் 1.2ல் கொஸ்டின் நம்பர் 1 4. எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 2 9 10 12. எக்ஸசைஸ் 1.5ல் 5 8. எஃப் ஆஃப் ஜி ஜிஎஃப்ஜி அந்த சம்மு. அது மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1.3 1.11 1.18 1.123 1.24 இதெல்லாம் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய எக்ஸைஸ் சம்ஸ். 2 எக்ஸாம்பிள் சம். அதேமாதிரி சாப்டர் 2ல் 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸைஸ் சம்ஸு 2.1ல் 6th சம் நல்லா பார்த்துக்குங்க. 2.2ல் 4th சம். ஒன்லி நான் 5 மார்க் மட்டும் தான் சொல்கிறேன். 2 மார்க்கில் இன்னொரு வீடியோ போடுறேன். 2.5ல் 6 7 10 11 12 13 14. 2.6ல் 6 7 9 1 11 12. 2.7ல் 9 12. 2.8ல் 6 9 10. 2.9ல் 3 4 6 அண்டு 7. 4th சம்மு பார்த்துங்களா கொடுக்கல, நீ 4th சம்மு பார்த்துக்குங்க. 6th சம்மு ரேகா சம்மு. ஓகே, எக்ஸாம் சம்ஸ் பார்த்த வரைக்கும் 2.6 2.28 2.29 2.30 2.34 அப்படி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3. இதில் 3 கொஸ்டின் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன 5 மார்க்னு பார்ப்போம். எக்ஸைஸ் சம் 3.1ல் 1 2 3 4 5 எல்லாம் பார்த்துக்குங்க. அதில் முடிஞ்சால் அது சாய்ஸில் விட்ருங்க. அடுத்து 3.2லேருந்து பாருங்கள். 3.2ல் நீ ஃபுல்லாக பார்க்கணும். ஜிசிடி எல்சிஎம் மெத்தடு. அதேமாதிரி 3.5ல் 3 4 5 பார்த்தா போதும். 3.6ல் 5 6 7 8 பார்த்தா போதும். 3.8ல் ஃபுல்லி பார்க்கணும். 3.11ல் 1 2 2ல் ஃபஸ்ட் ரோம் லெட்ரு. 2.13ல் 3 4 5. 3.14ல் 2 3 4 5 6. 3.18ல் 2 3. 3.19ல் 5 11 12 13. அதேமாதிரி எக்ஸாம் சம் எல்லாம் பார்த்துக்குங்க. 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு தேரம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. கன்ஃபார்மாக ஒரு தீரம் கேட்டே ஆகணும். அவங்க கேட்டுருவாங்க. தாலஸ் தீரம், பித்தாகரஸ் தீரம், ஏங்கல் பைசெக்டர் தீரம். ஓகேங்களா? தாலஸ் தீரம், பிபிடி தீரம் ரெண்டும் ஒன்று தான். கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 3 தீரத்தில் ஒரு தீரம் கன்ஃபார்மாக கேட்டுருவாங்க. இதுலேயும் ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சாப்டர் 5லேயும் 5 மார்க் கேட்பான். அதில் 5.1 5 6 7 8 இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வரும். ஸ்லோ லேர்னர் நீங்கள் 5.1ல் 5 6 மட்டும் பார்த்தா போதும். 5.2ல் 10 11 12 13. 5.3ல் 9th சம் மட்டும் பார்த்தா போதும். 5.3ல் 9th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.4ல் 7 8 9 10 11 12 எல்லாமே 5 மார்க் தான். 5.4ல் லாஸ்ட்டு 5 சம்ஸ் 6 சம்ஸும் 5 மார்க் தான். எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 6.1 இல்லை, 6.1ல் ஒரு சம் கேட்பான். அப்படி இல்லைன்னா 6.2 6.3 6.4ல் கேட்பான். அதெல்லாம் பார்த்துக்குங்க. சாப்டர் 7ல் ஒன்றா சாப்டர் 7.1 விட்ருங்க. இல்லைன்னா 7.2 7.3 7.4 பாருங்கள். இல்லைன்னா அட்லீஸ்ட் 7.3 7.4 ஆச்சும் பாருங்கள் வித் எக்ஸாம்பிள் சம்மோட. அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 7.1லேருந்து ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 3 எக்ஸைஸ் ஒரு ஃபஸ்ட் எக்ஸைஸ். ஓகே, 8th சாப்டர் லாஸ்ட் 2 எக்ஸைஸ் நல்லா பார்த்துங்க. 8.3 8.4. 8.3 கொடுக்கல, அட்லீஸ்ட் 8.2 ஆச்சு பார்த்துங்க. 8.4ல் எல்லா சம் பார்த்துங்க. 6 7 8 9 10 11 12 13 எக்ஸாம்பிள் சம். ஓகேங்களா? இதில் ஐஐடி என்எஸ்சி என்சிசி சம் இருக்குது. லாஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும், அது பார்த்துக்குங்க. ஓகே, இது டாப் மோஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி படிச்சுக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.